இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாசத்தளத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் இளம் பிரதிநிதிகளுக்கு இடையில் சந்திப்பு. யாழ்ப்பாணத்தில் அமுலாகும் புதிய சட்டம் இன்று முதல் நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானம். சம்பள அதிகரிப்பு கோரி எவர் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் இந்த ஆண்டு எவருக்கும் சம்பளத்தை அதிகரிக்க முடியாது என அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். இலங்கையில் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட கார் திட்டத்திற்கு அரசு அங்கீகாரம். தொடர்வது விரிவான செய்திகள். நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தமது எரிபொருட்களின் விலைகளை திருத்தியுள்ளது. அதன்படி ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 13 ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலையாக 355 ரூபாவும், அதேபோல் 1 லிட்டர் டீசலின் விலை 16 ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலையாக 317 ரூபாவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை 13 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக 202 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனினும் சூப்பர் டீசல் மற்றும் ஆக்டேன் 95 ரக பெட்ரோலின் விலைகளில் எந்தவிதமான மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதேவேளை நேற்று நள்ளிரவு அமலுக்கு வரும் வகையில் சினோபெக் எரிபொருள் நிறுவனமும் தமது விலைகளை திருத்தியுள்ளது. அதன்படி ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 10 ரூபாவால் குறைக்கப்பட்டு 355 ரூபாவாகவும், ஆட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 19 ரூபாவால் குறைக்கப்பட்டு 314 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அத்துடன் ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசல் ஆகியவற்றின் விலைகளில் மாற்றம் இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் இளம் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாசல் தளத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி செயலகத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இளையோரின் பங்கேற்புடனான நிகழ்வுகளின் ஒரு அங்கமாக இளையோர் கலந்துரையாடல் நாளை இலங்கையின் இளம் தலைவர்கள் என்ற தொனிப்பொருளின் கீழ் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் புதிய பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் சீர்திருத்த முயற்சிகள் தொடர்பாக இங்கு கலந்துரையாடப்பட்டது. இதன்போது இலங்கையின் வெற்றிகரமான எதிர்கால பயணத்திற்கு இளையோரின் பங்களிப்பு மிக முக்கியமானது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். இளையோர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில்களை வழங்கிய ஜனாதிபதி எதிர்கால இலங்கையினை கட்டியெழுப்புவதற்கான இளைஞர்களின் முயற்சிக்கும் பாராட்டு தெரிவித்தார். இதன்போது நாட்டின் எதிர்காலத்திற்கான முயற்சிகளுக்கான இளையோரின் யோசனைகளையும் பரிந்துரைகளையும் பெற்றுக்கொள்வதற்கான பொறிமுறை ஒன்றை செயற்படுத்துமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க, காலநிலை மாற்றம் தொடர்பிலான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ருவான் விஜயவர்தன, சர்வதேச அலுவலர்கள் தொடர்பிலான ஜனாதிபதியின் பணியாளர் தினக் கொலம்பகே, இளைஞர் சேவை மன்றத்தின் தலைவர் பசிந்து குணவர்தன உள்ளிட்ட பலரும் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். இன்று முதல் அமுலாகும் வரையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஏனைய மாகாணங்களுக்கு சுண்ணாம்பு கற்களை கொண்டு செல்வதற்கும் ஏனைய மாகாணங்களில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு மண் கொண்டு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழுவினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட நிலையில் அது இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இதன்படி யாழ்ப்பாணத்திலிருந்து வெளி மாகாணங்களுக்கு சுண்ணாம்பு கற்களை ஏற்றி செல்வோரையும் ஏனைய மாகாணங்களில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு விசேட அனுமதி பத்திரமின்றி மண் கொண்டு செல்லும் நபர்களையும் உடனடியாக கைது செய்யுமாறு போலீசாருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் சுண்ணாம்பு கற்கள் அகழ்ந்து அதன் ஏனைய மாகாணங்களுக்கு கொண்டு செல்வதால் யாழ்ப்பாணத்தில் உள்ள சுண்ணாம்பு நிலங்கள் பாரிய அளவில் அழிவடைந்துள்ளமையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்திற்கு மண் தேவைப்படுவதால் மட்டக்களப்பு, திருகோணமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து மண் அகழ்ந்து யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. ஆனால் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காகவும் ஏனைய நியாயமான தேவைகளுக்காகவும் சுண்ணாம்பு மற்றும் மண் ஏற்றி செல்லும் குழுக்களுக்கு விசேட அனுமதி பத்திர முறைமையின் கீழ் அவற்றை ஏற்றி செல்வதற்கு அனுமதி வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சம்பள அதிகரிப்பு கோரி எவர் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் இந்த ஆண்டு சம்பளம் அதிகரிக்க முடியாது என்று நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி மற்றும் ஊடகத்துறையின் அமைச்சர் பந்துல குணவர்தன குறிப்பிட்டார். பாதுக புகையிரத நிலையத்தின் அபிவிருத்தி பணிகளை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்த அவர், ஒரு துறையினருக்கு சம்பளத்தை அதிகரித்தால் பிறிதொரு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வு கோரி ஆசிரியர் அதிபர் சங்கத்தினர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். நாடு எனவும் பங்குரோத்து நிலையில் இருந்து மீளவில்லை என்பதை இவர்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தையில் உள்ள நிலையில் சகல அபிவிருத்தி பணிகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு வெற்றி பெற்றால் மாத்திரமே அபிவிருத்தி பணிகளை தொடர முடியும். அரசு செலவினங்களை முகாமைத்துவம் செய்வதற்கு கூட அரசு வருமானம் போதுமானதாக அமையவில்லை. சம்பள அதிகரிப்பு கோரி எவர் போராட்டத்தில் ஈடுபட்டாலும் இந்த
அடுத்த ஆண்டு எவருக்கும் சம்பளத்தை அதிகரிக்க முடியாது. 2024ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரச ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒரு துறையினருக்கு சம்பளத்தை அதிகரித்தால் பிறிதொரு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். தாம் ஆட்சிக்கு வந்தவுடன் சர்வதேச நாணய நிதியத்துடனான பரிந்துரைகளை மறுபரிசீலனை செய்வதாக எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுவது நாட்டு மக்களை ஏமாற்றும் ஒரு செயற்பாடு என்றே குறிப்பிட வேண்டும். ஏனெனில் எவர் ஆட்சிக்கு வந்தாலும் தற்போதைய மறுசீரமைப்புகளை தொடர வேண்டும். குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக தற்போதைய மறுசீரமைப்புகளை மாற்றியமைத்தால் ஒரு வாரம் கூட நாட்டை நிர்வகிக்க முடியாது என்று குறிப்பிட்டார். தவறான வழியில் ஜனாதிபதி செயற்பட்டால் அரசாங்கத்திலிருந்து விலகுவோம். அவ்வாறான நிலைமை ஏற்பட்டால் ஜனாதிபதிக்கு பாராளுமன்றத்தின் ஆதரவும் கிடைக்காது, அரசாங்கத்தையும் முன்னெடுத்து செல்லவும் முடியாது என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தல்களை 2 ஆண்டுகளுக்கு பிற்போட்டு ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதுர் அங்கி பண்டார குறிப்பிட்ட கருத்தின் பின்னணியில் பசில் ராஜபக்ச உள்ளார் என்று அரசியல் தரப்பினர் குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது. தேர்தல்களை பிற்போடும் கலாச்சாரம் ராஜபக்சக்களுக்கு கிடையாது. அத்துடன் தேர்தல்களை உரிய காலத்திற்கு முன்னர் நடத்தி மக்கள் அணியை உறுதிப்படுத்தியதோடு மக்கள் அணியை கண்டு ராஜபக்சக்கள் ஓடவில்லை. ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்தினால் சிறந்த அரசியல் சூழல் தோற்றம் பெறும் என்று ஜனாதிபதியிடம் வலியுறுத்தினோம். எனினும் அவர் அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடத்தப்படும் என்று குறிப்பிட்டார். அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. மாறாக எந்த தேர்தலுக்கும் தயாராக இருக்கின்றோம். இந்த நிலையில் தேர்தல்களை பிற்போடுவதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் குறிப்பிட்ட கருத்தை தாமும் கட்சியும் அறியவில்லை என்று ஜனாதிபதியால் பகிரங்கமாக குறிப்பிட முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். நாட்டுக்கு எதிரான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவிக்கவில்லை. தவறான வழியில் ஜனாதிபதி செயற்பட்டால் அரசாங்கத்திலிருந்து விலகவும். இதன் மூலம் ஜனாதிபதிக்கு பாராளுமன்றத்தில் ஆதரவு கிடைக்காது, அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்லவும் முடியாது என்று எச்சரித்தார். தொழிலதிபர் எலான் மஸ்கை ஒரு பொருளாதார தாக்குதலுக்கு ஒப்பிட்டு அத்தகைய வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு அரசாங்கம் அதன் கதவுகளை திறந்துவிட்டதாக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் சுனில் ஹெந்தனத்தி கூறியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு தெரிவித்துள்ள அவர், எலான் மஸ்கை போன்றவர்களை கொண்டுவர முதலீட்டு சபை முற்றாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது என்றார். ஹங்கேரிய அமெரிக்கன் பில்லியனர் ஹெட்ஜ் நிதி மேலாளர் ஜார்ஜ் சொரோஸ் மற்றும் ஆஸ்திரேலிய பில்லியனர் தொழிலதிபரும் முதலீட்டாளருமான ஜேம்ஸ் பாக்கர் ஆகியோரைப் போலவே எலான் மஸ்க் ஒரு பொருளாதார வெற்றியாளர் என்பதை அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். எலான் மஸ்க் போன்ற முதலீட்டாளர்கள் எதனையும் இலவசமாக வழங்குவதில்லை என்று தெரிவித்த சுனில் ஹெந்தனத்தி, அவ்வாறான வெளிநாட்டு முதலீட்டாளர்களை இலங்கைக்குள் வரவழைப்பதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பொருளாதார மாற்றத்திற்கான சட்டமூலத்தை சமர்ப்பித்ததன் மூலம் அதனை செய்வதற்கு முயற்சிப்பதாகவும் இது மக்களால் ஒருபோதும் கோரப்படவில்லை எனவும் சுனில் ஹெந்தனத்தி மேலும் தெரிவித்தார். சமீபத்தில் வெளியிடப்பட்ட பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் அமெரிக்க வெளியுறவுத்துறையின் பட்டியலில் கியூபாவை சேர்ப்பதற்கு தேசிய சுதந்திர முன்னணி ஆட்சேபனைகளை எழுப்பியுள்ளது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலிசோங்கிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவங்ச பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் அமெரிக்காவின் பட்டியலில் கியூபாவை இணைத்தமைக்கு தமது ஆட்சேபனையை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, கடந்த காலங்களில் ஈராக், லிபியா, தெற்கு ஏமன் மற்றும் சிரியா ஆகிய நாடுகளில் உள்ளடக்கியமை பட்டியலில் இடம்பெறும் நாடுகளின் தலைவிதியை வெளிப்படுத்தியுள்ளதாக விமல் வீரவங்ச சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனநாயக மற்றும் மனித உரிமைகளை மதிக்கும் நாடுகள் மட்டுமின்றி உலகின் அனைத்து நாடுகளும் இந்த நாடுகளின் விளைவுகளை கண்டிக்க வேண்டும். இது தோற்கடிக்கப்பட வேண்டிய ஒரு போக்கு மற்றும் கியூபா அரசுக்கு நட்புடன் இருக்கும் நாடுகள் அமெரிக்க வெளியுறவுத்துறை எடுத்த முடிவை எதிர்த்து வருகின்றன. இந்த நிலையில் மற்றவர்கள் அனைவரும் இதில் சேர வேண்டும். கியூபாவின் பாரம்பரிய நண்பராக இருந்து வரும் ஒரு நாடாக இலங்கையும் நமது அரசியல் கட்சியும் கியூபாவை அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் அரச பயங்கரவாத ஆதரவாளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு எதிராக நாட்டின் ஆதரவளிக்கும் கியூபாவுடன் இணைந்து கொள்கிறது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலின் பாலஸ்தீனம் மீதான தாக்குதல்களை கண்டித்தும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தும் பல்வேறு உலக நாடுகளில் உள்ளவர்கள் அழுத்தத்தை கொடுத்து வருகின்றனர். எனினும் இதன் மத்தியிலும் காசா மீதான ராணுவ நகர்வுகளும் தாக்குதல்களும் தொடர்ந்து நடக்கின்றன. அந்த வகையில் இலங்கையிலும் நேற்றைய தினம் எதிர்ப்பு வெளியிட்டு கவனஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அதன்படி பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய தாக்குதலை உடன் நிறுத்துமாறு வலியுறுத்தி சிவில் அமைப்பினர் கொழும்பு தெவடகா பள்ளிவாசல் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் பாலஸ்தீனம் மீதான இனப்படுகொலை தாக்குதலை உடன் நிறுத்துமாறு வலியுறுத்தி சிவில் அமைப்பினர் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமை அலுவலகத்தின் முன்பாகவும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட கார் ஒன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து காட்சிப்படுத்தப்பட்டது. இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த குறித்த காரை வடிவமைத்த டொனமன் டாக்ஸ் ராஜசேகர் என்பவர் இந்த திட்டத்திற்கு அரசு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் அதிக கார்களை உற்பத்தி செய்ய ஜனாதிபதி ஊக்குவிப்பதாகவும் கூறினார். வடிவமைப்பாளரின் தந்தையின் பெயரில் சேகர் கோப்ரா என்று பெயரிடப்பட்ட இந்த கார் தனிப்பட்ட மற்றும் நிதி சாதனையை பிரதிபலிக்கிறது என்றார். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்த காரை உருவாக்க ஆரம்பித்த போது அந்த நேரத்தில் இதுபோன்ற ஒரு காரின் விலை $10 மில்லியன் என்றும் அதை என்னால் இளைஞனாக வாங்க முடியவில்லை என்றும் கூறிய அவர் திட்டத்திற்கு பின்னால் உள்ள உத்வேகத்தையும் விளக்கியுள்ளார். காரை உருவாக்குவது $10 மில்லியன் செலவில் ஒரு பகுதி மட்டுமே என்பதையும் அவர் எடுத்துரைத்தார். இந்த நிலையில் இந்த வாகனம் தேசிய பொறியியல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தால் தேவையான மதிப்பீடுகளுக்கு உட்பட்டுள்ளதாகவும் இலங்கை சுங்கம் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆதரவிற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் ராஜசேகர் குறிப்பிட்டார். தேசிய நுகர்வோர் விலைச்சொட்டின் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் மே மாதத்தில் வீழ்ச்சியடைந்துள்ளது. தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிபர திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. அதற்கமைய கடந்த ஏப்ரல் மாதத்தில் 1.5% காணப்பட்ட தேசிய நுகர்வோர் விலைச்சொட்டின் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் மே மாதத்தில் 0.9% வீழ்ச்சியடைந்துள்ளது. அத்துடன் ஏப்ரல் மாதத்தில் 3.3% காணப்பட்ட உணவு பணவீக்கம் மே மாதத்தில் 0.0% பதிவாகியுள்ளது. அதே நேரம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் 2.3% காணப்பட்ட உணவல்லா பணவீக்கம் மே மாதத்தில் 1.3% பதிவாகியுள்ளதாகவும் தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிபர திணைக்களம் குறிப்பிடுகின்றது.